sir. Right road written. Right road written, writing right. So வந்துச்சா இதுதான் வருது. இப்போ நம்ம வந்து ஒரு எவ்ரிடே வேர்டு யூஸ் பண்ணுவோம். eat, ate, eaten, eaten, eating, eating, eats. eats. இப்போ பாருங்க, we will go back there. பார்க்கப்படுகிறதுன்னு வருது. இங்க நேரம் இங்க போலாம். இங்க ஃபில் பண்ணுங்க. see. இங்க என்னது? V2. குயிக்கா சொல்லுங்க. V2. இது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. யாராவது ஒருத்தவங்க சொல்லதானே ஆச்சு. சி வந்து என்னவா மாறும்? V2 என்னவா மாறும்? சா. அடுத்தது seen, seen. அடுத்தது seeing, seeing. அடுத்தது sees, sees. Let's go here. ரொம்ப ஈஸியா இப்ப கொண்டு வந்துடலாம். பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படுகிறது எப்படி இது பண்ணுவீங்க? ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமே. பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்னு Is seeing. is seen. பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது. ஈஸி ஈஸியா கொண்டு வந்து is being seen, is being seen. மெயின் verb வந்து ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது. ஃபுல்லா சொல்லணும். is being seen. பார்க்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நோட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். Has been written. seen, has been seen. அவ்வளவுதான். has been seen. Sorry, has been seen. பார்த்து கொண்டே பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க போடுங்க, நம்ம ரெட்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் போடுங்க. has been seen, அவ்வளவுதான். has been seen. நம்ம ரெட்ல எப்பயே போட்டுலாம். தமிழ்ல உண்டுது. தமிழ்ல வந்து இலக்கியத்துல எல்லாத்துலயுமே இதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆங்கிலத்துல பயன்படுத்த மாட்டாங்க. பார்க்கப்பட்டது ஈஸி. அவ்வளவுதான். இது முடிஞ்சா ஈஸியா கொண்டு வந்துடலாம். was seen. சூப்பர். அடுத்தது பார்த்து கொண்டிருக்கப்பட்டது. கரெக்டா பாருங்க. தமிழ்ல பார்த்து கொண்டிருக்கப்பட்டது was being seen, பார்க்கப்பட்டிருந்தது Had been seen, பார்க்கப்பட்டு கொண்டே இருந்தது. had been being seen, had been போட்டுங்க. இப்ப had been being seen. நல்லா பாத்தீங்க. had been being seen. You can do this here. is seen, was seen. அடுத்தது என்ன? will be seen. இங்க will be being seen, நல்லா பார்க்கணும். will be being seen. டெரிவ் பண்ணிடுங்க. டெரிவ் பண்ணிட்டு ரெண்டு be verb ஒண்ணா இருக்கிறதுனால you are not getting it. That's all. has been seen, had been seen. இங்க will போடுங்க. will have been seen, have been will have been seen. அவ்வளவுதான். பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். will have been being seen. will have been being seen. ஓகே. இப்ப நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். இன்னும் few more examples பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி தெளிவா இப்ப இருக்கணும். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது, எழுதப்படும், எழுதப்பட்டு கொண்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவா இதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கடைசி வரலாம் அது will have been தான் இருக்கும். இப்ப பாருங்க, இப்படி கொண்டு வந்திருக்கோம். இங்க பேசப்படுகிறது. I will go here. Speak. V2 என்ன? Spoke. இந்த இடம் நமக்கு தெரியணும். இது தனி வீடியோவே போட்டிருக்கேன், நான் ஷேர் பண்றேன். Speak, spoke. இந்த அடுத்தது என்ன? Spoken. Speak, spoken. அடுத்தது speaking, speaks. All right.
பேசுகிறேன், பேசினேன், பேசி, பேசிக்கொண்டு, பேசுகிறது. ஓகே, நேத்து பார்த்ததுதான். இப்ப அப்படியே கொண்டு வர போறோம். ஈஸி. பேசப்படுகிறது. பேசப்படுகிறது. இஸ் ஸ்போக்கன். அவ்வளவுதான். இத அப்படியே கொண்டு வரணும். பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இஸ் பீயிங் ஸ்போக்கன். பேசப்பட்டிருக்கிறது. Has been spoken. அவ்வளவுதான். இப்ப வந்துச்சு பாத்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்ப அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சோ அது இல்லாத ரிமூவ் பண்ணிட்டேன். வேண்டாங்கிறத விட்டுட்டேன். இப்ப was spoken. பேசப்பட்டது was spoken. Was spoken. பேசப்பட்டு கொண்டிருந்தது. Was being spoken. அவ்வளவுதான். பேசப்பட்டிருந்தது. Had been spoken. Had been spoken. பேசப்படும். Will be spoken. பேசப்பட்டிருக்கும். Will have been spoken. அவ்வளவுதான். பாக்கி எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். Have been spoken. 3 4 5 6 7 8. சோ இந்த 4 இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ இத வச்சு இப்ப ஏகப்பட்ட விஷயம் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி கொண்டு வரீங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டிட் திஸ் ரைட். இப்ப வந்து இந்த ரிவிஷன் டே 1ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப போய் பாருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். A letter is written, is being written, has been written. இது வந்து ரெட் ஆயிட்டு. was written, was being written. இங்க என்னவா இருக்கும்? I had written, நான் எழுதி இருந்தேன். இந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபில் பண்ணாம போயிட்டோம். Yes sir. Yeah. A letter had been written. Had been written. Yes. இங்க அது தேவையில்லை சார். இருக்காது. அது தேவையே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி போடுறதுனால அதை போட்டு ரெட் பண்ணிட போறோம். We'll just do the red thing. இங்க will be written. இங்க என்ன வரும்? Yes sir, will be written. எழுதுவேன். Will be written. Correct. எழுதுவேன் இல்ல, நான் எழுதப்படும். எழுதப்படும். ஆமா, will be written எழுதப்படும். இங்க அங்க வராது. இங்க இப்ப will have been written. will have been written. எழுதப்பட்டிருக்கும். இங்க வராது. சோ இப்ப வராத கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு we can just work on few more examples. We can work on few more examples so that we'll see exactly what it is. இப்ப நார்மலா வந்து இதோட இங்கிலீஷ் ஃபார்ம் மட்டும் சொல்லுங்க. ஆக்டிவ் வாய்ஸ் தான். இது 12 தான். இது அப்படியே சொல்லிடலாமா? அப்படியே குயிக்கா சொல்லிடலாமா? தமிழ்ல இங்கிலீஷ்ல மட்டும் சொல்றீங்க. அதை பார்த்துட்டு சொல்றீங்க. I speak. I speak. I speak. I speaking. I have speak. I have. இருங்க. இங்க சொல்லுங்க. I speak. அப்புறம் I am speaking. I am speaking. அப்புறம் I have spoken. I have spoken. இப்படிதான் தெளிவா வந்து சொல்லணும். V1, V2, V3, V4